ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மகா டெய்லர் நான் பேசுகிறேன். அன்றைக்கி வந்து பார்ட் 2ல் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தோம். அளவு ப்ளவுஸ் வச்சு முன்பக்கம் கட் பண்ணணும். அதுக்கு இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட்டி பாருங்கள், அதில் கட் பண்ணது பேப்பர் இருக்குன்னா இதில் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் துணியிலேயே நம்ம கட் பண்ணலாம். இதில் சைடில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 2.5 இருக்குது, 4 வச்சுங்க. ஏன்னா மடித்து தைக்கவும் தையலுக்கும் 2.5 இருக்குன்னா 4 வச்சுங்க. சைடில் 4, இப்போ முன்பக்கம் உள்ள பட்டி 2.5 இருக்குது. சைடுலேயும் 4, இங்கேயும் 4. உங்கள் பட்டி எவ்வளோ ஹைட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 4 வருது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவேன். ஏன்னா கீழே மடித்து தைச்சா ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக நான் 4.5 வச்சுக்கிறேன். இதே அளவு வச்சா கொஞ்சம் துணி வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த அளவு வச்சியும் பட்டி கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம புதுசாக கற்றுக்குறோம்னா இது மாதிரி வச்சியும் நீங்கள் கொஞ்சம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு பரவாயில்ல, சைடில் போனால் போயிட்டு போகுதுன்னு நீங்கள் அளவு வச்சு இது மாதிரி கட் பண்ணிங்க. நான் 4.5 எடுத்துருக்கேன். பட்டி ஈஸியாக தான் இருக்கும் பட்டி கட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ சரியாக இருக்கா? மகா டெய்லர் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடணும்னு சொல்லுங்கள். பட்டி நான் இப்போ கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லை புரியலையான்னு தெரியல. புரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பட்டி கட் பண்ணுறது ஈஸி தான். உங்களுடைய பட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்து பார்த்துட்டு 2 பக்கமும் வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே நேராக கட் பண்ணி கூட 1/2 இன்ச்சு கீழே இறக்கி கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் அழகாக வரும். நம்ம கையை கட் பண்ணலாம். இது இப்போ கரெக்டாக இருக்கும். இப்படி கூட 4ஆக மடித்து கூட போட்டுக்கலாம். இது பாருங்க, மடிப்பு இந்த மடிப்பு நம்ம பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த மடிப்பு கைக்காக இருக்கட்டும், நம்ம ப்ளவுஸு கட் பண்ணும்போது பேக் சைடுக்கும் சரி நம்மளை பார்த்து தான் அந்த மடிப்பு இருக்கணும். இந்த சைடு ஓப்பன் இருக்கணும். கை மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விடுவோம். எம்மிங் பண்ணுறதுக்கு லைட்டாக மடித்து தைச்சிட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு விட்டால் தான் நல்லது. நல்லா நல்லா தைக்கிறவங்க 1 இன்ச்சு விட்டாலே போதும், கரெக்டாக அவங்க தைச்சிருவாங்க. நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம்னா சரியாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இந்த ஆம்கோல் இருக்கா, இந்த ஆம்கோல்கிட்ட ஒரு டாட் வச்சுங்க.
இப்போ இந்த ஒரு டாட் வச்சுருக்கோம், இந்த ஒரு டாட் வச்சுருக்கோம். நம்ம ஏதாவது பண்ணுறது தெரியாது அவ்வளோ கிளியராக நம்ம இதாலே பண்ணிடுவோம். புதுசாக படிக்கணும். நம்ம இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணால் இதுக்கு முடியாது. இதில் இப்படி வச்சுக்கணும் கையை விரல வச்சுட்டு இப்படி போட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து இப்படி வந்துடும். இன்னைக்கு கீழே வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுங்க. ஆண்களுக்கிட்ட வந்து 1.5 இன்ச்சு விட்டுங்க. தையலுக்கு இதெல்லாம் வந்து சரிங்களா. இணைச்சிடும். இது வந்து இப்போ நம்ம ப்ளவுஸோட கரெக்டான அளவு கொஞ்சம் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக மேலே போயிட்டு இப்படி 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 வரும்போது கொஞ்சம் 2.5 இன்ச்சுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கும். ஷேப் வந்துச்சா. அடுத்து நம்ம வந்து உடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அது கட் பண்ணிவிட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ நமக்கு கையை டைட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். மேலே இருக்க 2 பீஸை இப்போ குடஞ்சி நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இந்த இப்போ நம்ம டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம கை அளவு இருந்து பாருங்க. இதுக்குங்கன்னா நம்ம குடஞ்சி விட்டுணும், இதுக்குங்க நம்ம குடஞ்சி விட்டக்கூடாது. இதுக்குங்க வந்து இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. கட் பண்ணால் எஸ் மாதிரி வரும். இந்த கை கட் பண்ணுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது ஈஸி தாங்க. அளவு எடுத்து கட் பண்ணணும்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம இப்படியும் கட் பண்ணலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க ப்ளவுஸை வச்சே கட் பண்ணி பழகுங்க. நல்லா தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணுங்கள். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். 2 பீஸ் பாருங்கள், 2 பீஸ் கட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து நான் துணி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். துணி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் மிஷின் வந்து நூல் எப்படி போடுறது அப்புறம் தச்சு காட்டுங்க மேடம் சொல்லியிருக்கிறாங்க. நான் எடுத்து போடுறேன். ஓகே.